கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்கள். கடகராசிக்காரருக்கு இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கடகராசிக்காரருக்கு சூரிய பகவான் 2ஆம் இடத்து அதிபதி. அவர் 2 குடையன் போய் ராசிக்கு 3ஆம் இடம்ங்கிற தைரியஸ்தானத்தில் போய் உட்கார போகிறார். இந்த மாதம் முழுவதும் இவர் 2 குடையவன் சூரியன் 3ஆம் இடத்துல தான் இருப்பார். பொதுவாக சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தால் மனதைரியம் அப்படிங்கிற அந்த தைரியஸ்தானம் ரொம்ப இந்த கடகராசிக்காரருக்கு பலமாக இருக்கும். 3ல் சுக்கிரன், சூரியன், புதன், கேது 3 கிரகத்தோட இந்த தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கார். பொதுவாக சூரியன், கேது, சூரியன், ராகு இந்த ரெண்டும் நிழல் கிரகங்கிறது சூரியனுடைய சந்திரனுடைய சேர்ந்தால் பொதுவாகவே கிரகண தோஷத்தில் இந்த மாதம் பூராமே இவங்க 2 பேர் சஞ்சாரம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதம் பூராவுமே. பொதுவாக இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது கடகராசிக்காரருடைய இளைய சகோதரருக்கு இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 2 குடையவன் 3ல் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதம்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்து அதிபதி புதன் ஆட்சியிலேயே இருக்கார். அது இந்த இளைய சகோதர ஸ்தானத்துக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் எடுத்துக்கலாம். பொதுவாகவே கடகராசிக்காரருக்கு அஷ்டமச்சனி நடந்துகிட்ருக்கிறது. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி பாடாப்படுத்திகிட்டு இருக்குது இவங்களுக்கு. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சனி பகவான் அவர் ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன், பூர்வ புண்ணியாதிபதி. இப்போ வக்கரத்தில் வேறு இருக்கார். அதனால் இந்த கடகராசிக்காரர்கள் பொதுவாக செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப நிதானமாக இருக்கணும், சாமர்த்தியமாக காய் நகர்த்தணும். இல்லைன்னா பிரச்சனைகள், சிக்கல்கள், விரயங்கள், இடம் விட்டு இடமாறுதல், ஊர் விட்டு ஊர் போகுதல், தொழிலில் மாறுதல், தொழிலில் கஷ்டம் அல்லது நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே சமயத்தில் சனி கும்பராசியில் இருந்து சனி பகவானுக்கு ஒரு 3 பார்வை இருக்குது. அந்த 3 பார்வையில் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். கடகராசிக்காரருக்கு சனியினுடைய பார்வை தொழிலை கெடுக்கும். தனஸ்தானத்தை, குடும்பத்தில் பிரச்சனைகள், சிக்கல்கள் இந்த மாதிரியெல்லாம் கெடுக்கும். பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கெடுக்கும். அதனால் இந்த கடகராசிக்காரர் இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப ஒரு நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா கடகராசிக்காரர் சந்திரனுடைய ஆட்சி வீடுங்கிறதுனால இவங்க ரொம்ப எதை எடுத்தாலும் எனக்கு தெரியாதது இல்லை, உலகமே எனக்கு தெரியும், பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே யூகம் பண்ணக்கூடிய தன்மை உடையவர் அப்படின்னு பெரும்போக்காக இருப்பாங்க. அதனால் இந்த சனியினுடைய ஆதிக்கம், சனி இவங்களுக்கு 7, 8 குடையவன். சனி பகவான் ஒரு சாதகமாக சூழ்நிலையில் இல்லை. அப்படிங்கிறதுனால நண்பர்கள் சேர்க்க, இதில் பார்ட்னர்கள், இதில் எல்லாத்துலேயுமே கூட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கடகராசிக்காரர் இந்த மாதத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். அதே சமயத்தில் எள்ளு தயிர் கலந்த சாதத்தை சனிக்கிழமை காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. சனிக்கிழமைக்கு சனீஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக திருநள்ளாறு போங்க. ஏழை எளியோருக்கு, முதியோருக்கு, பொதுவாக ஊனமுற்றோருக்கு உங்களுடைய பிறந்த நாளோ அல்லது திருமண நாளோ ஏதாவது ஒரு நாளில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்னதானமோ வஸ்திர தானமோ ஏதாவது ஒன்று பண்ணி சனியினால் வரக்கூடிய அந்த தோஷங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3, 5, 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். பொதுவாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தைரியத்தை விடாமல் இருப்பீங்க அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கலாம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அதையும் குரு பகவான் பார்க்குறாரு. இப்போது கடகராசிக்காரருக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால
திருமணத்திற்குண்டான காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சுபவிரயத்தை கொடுக்கக்கூடியதாக எடுத்துக்கலாம். ஆனாலும் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது சுப காரியங்கள் செய்யலாம். ஆனால் தொழில் விருத்தி அப்படிங்கிற மாதிரி முதலீடு போட்டு ஏதாவது செய்கிறது தவிர்க்கணும் இந்த கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.